ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. ஆறுமுகத்தை போய் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து மாமான்றாங்க, என்னதான் நடக்குது மாப்பிள்ளைங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்றாங்க. இந்த மாதிரி நீங்களும் பைரவியும் ரெண்டு பேருமே வந்து பிரிய போறீங்களாமே, என்னென்னமோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கா உங்களுக்குள்ளன்றாங்க. ஆமாம் மாமான்றாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் இந்த பைரவி விட்டு பிரிய மாட்டேன், அவ தான் என் உலகம், அவ தான் எல்லாம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்க மாமா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவளை விட்டு பிரியவேன்றாங்க. மாப்பிள்ளை, நீங்களும் ஏன் சஞ்சயும் பைரவியும் கம்பேர் பண்ணி தப்பா பேசுறீங்களா அப்படின்றாங்க. மாமா, நான் அப்படி பேசுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா மாமான்றாங்க. இல்ல இல்ல மாப்பிள்ள, நான் அப்படி நினைக்க மாட்டேன்றாங்க. பைரவி அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கா மாமா. உண்மையிலேயே அவன் தான் வந்து அவ்வளவு கேவலமா பேசுறான். ஆனா சஞ்சய் வந்து அந்த எண்ணத்துலதான் இருக்கான் மாமான்றாங்க. என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, அவன் வந்து பைரவிய காலேஜ் படிக்கும் போது இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கானா. ஆனா அப்ப விட்டுட்டேன், இப்ப நான் விட மாட்டேன்ற மாதிரி ரொம்ப திமிராதான் பேசினான்றாங்க. உண்மையா சொல்லிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள. மாமா, நான் சொல்றது உண்மைதான் மாமா. உண்மையிலேயே வந்து அவன் மனசுல இருக்கிற காதலா அவன் சொன்னா மாமான்றாங்க. நான் இன்ன வரைக்கும் பைரவிய காதலிச்சிட்டு இருக்கேன், எப்பவும் காதலிப்பட்டு திமிரா வேற என்கிட்ட சொன்னான்றாங்க. என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கீங்க? மாமா, உங்களாலேயே நம்ப முடியல, அந்த அளவுக்கு அந்த சஞ்சய் மோசமானவன். ஆனா அவன் இந்த இடத்துலதான் இருக்கான்றத பைரவிக்கு எப்படியாச்சும் வந்து நம்ம நிரூபிக்கணுமாமா. நிரூபிச்சாதான் பைரவி என்னை விட்டு பிரிய மாட்டா. இல்லைன்னா கண்டிப்பா பிரிஞ்சு நம்ம பெங்களூர் போய் செட்டில் ஆயிடுவோமாமா. அது நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்றாங்க. மாப்பிள்ள, உங்களை நான் நம்புறேன் மாப்பிள்ள. என் மகன் நம்பினாலே நம்பலைனாலையும் நான் உங்களுக்காக இருப்பேன். சீக்கிரமாவே வந்து உங்க மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்றதை நம்ம நிரூபிக்கலாம். சஞ்சய் எப்படிப்பட்டவன்றதை ஆதாரப்பூர்வமா பைரவிக்கு காமிக்கலான்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, எனக்காக ஆதரவா நீங்க இருக்கீங்க, அது போதுன்றாங்க. மாப்பிள்ள, என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு புள்ள மாதிரி, உங்களுக்காக இல்லாம வேற யாருக்காக இருப்பேன், கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல எப்படி சஞ்சயோடைய பிளான் எல்லாம் வந்து இவங்க நிரூபிக்க போறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.